எங்கள் கம்யூனிட்டியில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வைப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குறதுக்கு. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமும் இருந்த மாதிரியே தான் முட்டை கேமு, ஐஸ்கிரீம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஐஸ்கிரீம் செக்ஷன் பக்கம் நான் போகல. முட்டை கேம் பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஃபயர் ட்ரக் எப்போயுமே வரும். ஸோ அதனால் அதில் போயிட்டு பசங்க ஏடி விளையாண்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஏதோ ஹேட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த முட்டை கேம் தான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது எவ்வளோ தூரம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவன் வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பேரா நின்றுட்டு இருந்தான். அவன் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தான்னு சொல்கிறதுனால உன்னை விட சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், ஐ எம் ஆல்சோ 6 years old அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க எவ்வளோ கிளவராக இருக்காங்க பாருங்கள். நான் வந்துட்டு அவன் ஷார்ட்டாக இருக்கான், இவனை மேபி இவனோட சின்ன பையனாக இருப்பான், ரொம்ப ஷார்ட்டாக இருந்தான், அதனால் சின்ன பையனாக இருப்பான்னு நினச்சேன். நான் நினச்சது தப்பு.